ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிச்சா நம்ம ரொம்ப நல்லவங்க, ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிக்கலையா நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. இதை நம்ம எல்லாருமே பண்ணுறோம். நான் உங்ககிட்ட வந்து நீங்கள் யாருன்னு கேட்டேன்னா உங்களுக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ போய் நான் யார், நான் எப்படி, நான் இது பண்ணுறேன்னா, நான் அது பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஐ ஆல்வேஸ் சே ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணால் ஒரு பெரிய லைஃப் சேஞ்ச் பண்ணிடலாம். எல்லாருமே ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, உனக்கு என்ன நல்லா வரும், நீ என்ன பயங்கரமாக பண்ணுங்க, உங்கள் வேல்யூ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் மீதி பேருக்கு உங்கள் வேல்யூ என்னன்றது தெரியும். Hello everyone, my name is Deepthi and welcome to my podcast People and Perspectives. இது People and Perspectives ஓட very first episode. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி People and Perspectivesனால் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ பீப்புள்ன்றது நம்ம அஸ் ஹியூமன் பீயிங்ஸ், பர்ஸ்பெக்டிவ்ஸ்ன்றது நம்ம வியூ, நம்ம எப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம், நம்ம அதை எப்படி பார்க்குறோம், நம்மளோட ஒப்பீனியன்ஸ் என்ன, இது எல்லாமே தான் பர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது தான் நம்ம லைஃபே ஃபார்ம் ஆகுது. இப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கிறதுனால ஒருத்தவங்களும் ரொம்ப யூனிக்காக லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இது யாருமே ரியலைஸ் பண்ண மாட்டோம். பட் சம்டைம்ஸ் அந்த பர்ஸ்பெக்டிவில் ஒரு சின்ன ஷிஃப்ட் ஆகும்போது லைஃப்பில் ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்கும். ஐ ஆல்வேஸ் சே ஒரு சின்ன பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணால் ஒரு பெரிய லைஃப் சேஞ்ச் பண்ணிடலாம். இதுதான் பீப்புள் அண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் திஸ் இஸ் வாட் திஸ் பாட்காஸ்ட் இஸ் ஆல் அபவுட். நான் உங்கள் பர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ண வரல, பட் சம்வேர் உங்கள் பர்ஸ்பெக்டிவ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் என் பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ சேஃப் ஸ்பேஸ் வேர் we can openly talk about our perspectives and help each other out. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எபிசோடுன்றதுனால எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு விஷயம் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த விஷயம் நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு நான் அதை பண்ணுறேனே தெரியாது. பட் when I realized it, என் லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே காலேஜ்லேருந்து வெளில வரும்போது பெரிய பெரிய கனவோடு வருவோம். நானும் எல்லார் மாதிரியும் காலேஜ்லேருந்து வெளில வந்த உடனே பெரிய ஆள் ஆகணும், காசு சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது எல்லாம் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் இதை போய் வெளில ஒரு சில பேர்கிட்ட ஷேர் பண்ணும்போது எல்லாருமே ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, உனக்கு என்ன நல்லா வரும், நீ என்ன பயங்கரமாக பண்ணுற, யாருமே பண்ணாத மாதிரி உன்னால் என்ன விஷயம் பண்ண முடியும், நீ என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிற, இதெல்லாம் தான் கேட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் என் ஃபேமிலிக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட, எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட, என் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் போய் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்ன நல்லா வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் இதை நல்லா பண்ணுறேன்னா ஓகே, நான் இதில் ஏதாவது இப்படி பண்ணுறேன்னா, இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் நான் அவங்கக்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சொல்கிற பதில் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஐ வாஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் அன் ஆன்சர் ஃபார் மை செல்ஃப். ஆனால் எனக்கு ஆன்சர் கிடைக்கல. நான் அந்த பதில் வச்சு எந்த விஷயத்தை போய் ட்ரை பண்ணாலும் அது தப்பாக தான் போய் முடிஞ்சுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, திஸ் பர்சன் என்கிட்ட வந்துட்டு உனக்கு இது நல்லா வரும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து இன்னொருத்தவங்க வந்துட்டு இல்லை உனக்கு இது அவ்வளோ நல்லாலாம் வராது, நீ வேறு ஏதாவது பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் உடனே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். நான் உடனே ஓகே இது நமக்கு வராது போல் அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். இதை நம்ம எல்லாருமே பண்ணுறோம். நான் உங்ககிட்ட வந்து நீங்கள் யாருன்னு கேட்டேன்னா உங்களுக்கு சொல்ல தெரியாது. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ போய் நான் யார், நான் எப்படி, நான் இது பண்ணுறேன்னா, நான் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட் நம்ம எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா, நம்ம அந்த கேள்வியை நம்ம கிட்ட கேட்கவே மாட்டோம். ஏன்னா நம்ம ஒப்பீனியன் நமக்கு முக்கியமே கிடையாது. நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொன்னா நம்ம நம்பவே மாட்டோம். இன்னொருத்தவங்க வந்துட்டு இல்லை நீ இது நல்லா பண்ணுறன்னு சொன்னால் நம்ம நம்புவோம். அந்த சைட்லேருந்து ஒருத்தங்க வந்து இல்லை நீ இது நல்லா பண்ணலன்னு சொன்னால் நம்ம அதையும் நம்புவோம். ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிச்சா நம்ம ரொம்ப நல்லவங்க, ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிக்கலையா நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது. இதுதான் நம்மளோட பேசிக் பர்ஸ்பெக்டிவ். இல்லை நான் இப்படிலாம் யோசிக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்கிற இந்த சின்ன டெஸ்ட்டை பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை பற்றி யோசிச்சு பாருங்கள். அந்த பர்சன் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ண உங்களுக்கு டக்குன்னு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படியே வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்குது, சுற்றி பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடுது, மூஞ்சியில் ஒரே சிரிப்பாக இருக்குது, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. நல்லா இருக்குல்ல ஃபீலிங்? யூ ஃபீல் ஸோ குட் அபவுட் யுவர் செல்ஃப். இப்போது கண்ணை மூடிட்டே அந்த பர்சன் உங்களுக்கு டெக்ஸ்டே பண்ணலைன்னு நினச்சி பாருங்கள். நீங்கள் வந்து 4, 5, 10 மெசேஜ் அனுப்பிச்சிட்டிங்க, ஒரு ரிப்ளையுமே வரல. ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ்? ரொம்ப பேடாக இருக்கா? நான் என்ன தப்பு பண்ணேன், என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறாங்க, போய் ஸ்க்ரோல் பண்ணி பழைய சாட்டெல்லாம் பார்ப்பீங்க, நம்ம ஏதாவது தப்பாக பேசிட்டோமா, நான் அப்போவே யோசித்தேன் நான் இதை சொல்லியிருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன், நான் தான் ரொம்ப ஓவராக பேசிட்டேன்,
இந்த மாதிரி நான் மட்டும்தான் யோசிப்பீங்க. இப்போ கண்ணை திறங்க, இது ஏன் நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் சொன்ன அந்த செகண்ட் ஃபீலிங்கோ அந்த செகண்ட் ஃபீலிங்கில் வர ரீசன்ஸோ நீங்கள் யோசிக்க மாட்டீங்கன்னா வெரி குட். ஆனால் நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட ஒர்த் என்னன்றது மீதி பேர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதை வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இன்பில்ட்டாக இந்த ஒரு வேலிடேஷன் சீக்கிங் ஹேபிட் இருக்குது. ஆனால் நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்ணி அதுலேருந்து வெளில வந்துடுறோம். பட் நிறைய பேர் அதில் தெரியாமலே மாட்டிக்கிறோம். நம்மளால் ஏன் நம்ம யாருன்றதை வெளில சொல்ல முடியலன்னா நம்ம ஒர்த்தே டிஃபைன் பண்ணாததுனால தான். உங்கள் வேல்யூ என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் மீதி பேருக்கு உங்கள் வேல்யூ என்னன்றது தெரியும். பட் உங்களுக்கே தெரியாமல் இருக்கும்போது அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. நம்மளை எந்த பொசிஷனில் வச்சுருக்கிறோமோ அந்த பொசிஷனில் தான் மீதி பேரும் நம்மளை வச்சுருக்கணும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே போதும். இது ரொம்ப ஈஸியாக ஸ்லோவாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன்னா, நான் இது பண்ணியிருக்கேன் அண்ட் எனக்கு தெரியும் தட் இட் இஸ் பாசிபிள். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் தான். ஐ ஆம் அன்வர்தி, ஐ டோன்ட் நோ ஹூ ஐ ஆம்லேருந்து ஐ ஆம் வர்தி, ஐ நோ ஹூ ஐ ஆம், அந்த பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இந்த ஐ ஆம் வர்தி பர்ஸ்பெக்டிவை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ண ரொம்ப சிம்பிள் அண்ட் டூவபிள் ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், சேலஞ்ச் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது எல்லாருக்குமே வரும். இதை நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும். ஆனால் அந்த நெகட்டிவ் தாட்ஸோடையே நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோன்னா தான் அது பிரச்சனை. அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களால் இந்த விஷயம் பண்ண முடியாதுன்னு சொல்லுதா, இல்லை என்னால் பண்ண முடியும்னு சொல்லுங்கள், நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் உங்களால் உங்கள் நெகட்டிவ் தாட்ஸை சேலஞ்ச் பண்ண முடியும். செகண்ட் திங், ப்ளீஸ் ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப். சின்ன வயசுலேருந்தே நம்மளை கம்பேர் பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாகவே நமக்குள்ளே வளர்த்து விட்டுருவாங்க. நமக்கே தெரியாமல் நம்மளை போய் எல்லாருக்கூடையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் இதில் பிரச்சனை என்னென்னா, இப்போ சோஷியல் மீடியாவும் வந்துடுச்சு. சோஷியல் மீடியாவில் இன்னொருத்தவங்க ப்ரொஃபைலை பார்த்து இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இங்கெல்லாம் போயிருக்காங்க, ஐயோ இவங்க எவ்வளோ நல்ல லைஃப் வாழ்கிறாங்க, நம்ம பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்கும், இவங்க எவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நான் எவ்வளோ கேவலமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி உங்களை பேடாக யாராவது ஃபீல் பண்ண வைக்கிறாங்கன்னா ப்ளீஸ் அன்ஃபாலோ தெம், பிளாக் தெம், ரெஸ்ட்ரிக்ட் தெம். அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களை பேடாக ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி எந்த விஷயமும் உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கவே கூடாது. முக்கியமாக உங்கள் ஃபோனில் இருக்கவே கூடாது. தேர்ட் திங், டெய்லி 5 minutes உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் ஜஸ்ட் 5 minutes. அந்த 5 minutesல நீங்கள் அந்த டேயில் என்ன நல்ல விஷயம் பண்ணீங்க, யாருக்காவது கைண்டாக இருந்தீங்களா, ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா, அண்ட் ரைட் சம்திங் தட் யூ லவ் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களோட கண்ணோ மூக்கோ, இல்லை நீங்கள் பேசுகிற விதமோ, இல்லை நீங்கள் அன்றைக்கி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண விதமோ, இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். பட் ஜஸ்ட் டேக் 5 minutes அதை எழுதுங்க. நீங்கள் எழுதலாம், இல்லை நீங்கள் உங்கள் ஃபோனில் டைப் பண்ணி வைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் உங்களுக்காக அந்த 5 minutes கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் த லாஸ்ட் திங், செலிப்ரேட் யுவர் வின்ஸ். ஸ்மால் வின்ஸ், பிக் வின்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்களால் பண்ண முடியாதுன்னு நினச்ச ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு வின் தான். யாருமே இது ரொம்ப சின்ன விஷயம், இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. பிகாஸ் இட்ஸ் யோர் வின். இந்த 4 விஷயத்த மேக் இட் அ ஹேபிட். ஏன்னா உங்களுக்காக நீங்கள் பண்ண போகிறது வெறும் இந்த 4 விஷயம் மட்டும்தான். அண்ட் நான் கன்ஃபார்மாக சொல்வேன், உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் யார், உங்கள் ஒர்த் என்னன்றது உங்களுக்கே தெரியும். அண்ட் யூ வில் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் பீப்புள் டு ட்ரீட் யூ லைக் தட். இந்த ஸ்மால் பெர்ஸ்பெக்டிவ்னால உங்கள் லைஃப் பயங்கரமாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அடுத்த எபிசோட் கேளுங்க. ஐ கம் பேக் வித் அ நியூ பெர்ஸ்பெக்டிவ் ஃபார் யூ. அன்டில் தென், கீப் க்ரோயிங், கீப் லவ்விங் அண்ட் பி கைண்ட்.